வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்மாரி பாட்காஸ்ட். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 8 to 10 மந்த்துக்கு முன்னாடி நீ ஏதாச்சும் ஒரு பிளாகில் படித்த விஷயம் தான் நியூராலிங்க்னு ஒரு கம்பெனி, அது டெஸ்லா ஓன் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி. அவங்க மனிதர்களோட மூளையில் ஒரு சிப்பை இன்செர்ட் பண்ணுறதை பற்றி வேறு லெவலில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதை நான் அப்போயே ஒரு எபிசோடாக போட்டிருந்தேன். அந்த எபிசோட லிங்க் நான் இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்றைக்கு போட்டால் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, எந்த ஷோவில் போட்டிருந்தேன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் அது கிடச்சா இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த பாட்காஸ்ட்டோட இந்த ஷோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ரைட், இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, நியூராலிங்க் கம்பெனி இன்னும் 6 மாதத்தில் ஃபேஸ் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஹியூமன்ஸ் கிட்ட அப்படிங்கிறாங்க. அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் நிறைய இடத்துல பார்த்த விஷயம் என்னன்னா, 4 மாதத்தில் மனித மூளைக்குள்ளே சிப் வைக்க ஆரம்பிச்சுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நிறைய பேர் பேசுறதுனால கேள்விப்பட முடிஞ்சு. பட் அது அப்படி இல்லை. ஏன்னா இப்போ மனிதர்களுக்கு வேக்சின் அப்படி இந்த கோவிட்டுக்கு ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுக்கே எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தோம். அதுலேயும் இந்த 3rd ஃபேஸ் ட்ரையெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஒரு ஒரு கண்டுபிடிப்பு, மனிதன் சார்ந்த ஒரு கண்டுபிடிக்கிறாங்க, பயாலஜிக்கலான ஒரு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எலி எப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஹியூமன்ஸ்க்கு வரும்போது ஜென்ரலாக அந்த வேக்சினுக்கு நான் படித்தப்போ 3 ஃபேஸ் ட்ரையல்னு சொன்னாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 கம்மியான மக்கள், ஃபேஸ் 2 கொஞ்சம் அதிகமான மக்கள், ஃபேஸ் 3 இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி மக்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட அதோட ஃபீட்பேக்லாம் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாலண்டியர்ஸ்க்கெலாம் கொடுத்து தான் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போது 6 மந்த்துக்கு அப்புறம் தான் ஃபேஸ் ட்ரையலே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு ட்ரையலே. அதுக்கப்புறம் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 முடிஞ்சு அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கமர்ஷியலாக கொண்டு வரதுக்கு ஆல்மோஸ்ட் 10 to 20 இயர்ஸ் ஆகிடும். ஒரு வேலை 5 இயர்ஸ்லேயே இதுன்னு வச்சு 10 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன 2022, 23ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 33ல் மக்கள் கைக்கு வருதுன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம உலகம் வேறு லெவலில் மாறிடும். அப்படி வந்துச்சுன்னா இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, என்னோடய புரிதல் என்னென்னா, எப்படி இதோட காஸ்ட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஏன்னா இன்றைக்கி வேக்சின்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டாங்களே கவர்மெண்ட் சார்பில், ஒரு வேளை அந்த கவர்மெண்ட் பே பண்ணாமல், கவர்மெண்ட் நமக்கு எல்லாம் போடாமல், அது கவர்மெண்டோட கடமை. நம்ம கட்டுற டேக்ஸில் தான் கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது இது கவர்மெண்டோட கடமை. ஆனால் ஒரு வேளை கவர்மெண்ட் இது போடாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் பே பண்ணி எத்தனை பேர் வேக்சின் போட்டிருப்போம். ப்ராக்டிக்கலாக பேசணும். அப்போது இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடியது. பிரெயினுக்குள்ளே சிப்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதாவது நான் 8 to 10 மந்த்ஸுக்கு முன்னாடி பிளாகில் படித்தேன்னு சொல்லலை. அப்போ எனக்கு படித்ததில் என்ன ஞாபகம் அப்படின்னா, அவங்க ரிசர்ச்சில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, பேட்ரிக்கு இன்னும் பேட்ரியில் பெரிய லெவலில் டெக்னாலஜி டெவலப் ஆகலை, பழைய டெக்னாலஜியை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி சொன்னதாக நான் அந்த பிளாகில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். அதனால தான் கிராஃபைன் ரிலேட்டடான பேட்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். லித்தியம்லேருந்து கிராஃபைனுக்கு மாதிரி அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தேன். அப்போது பேட்டரி டெக்னாலஜி தான் கேள்விக்குது அப்படிங்கிறனால மேபி சொன்னால் வந்துடலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெஸ்லாங்கிற கம்பெனியும் அதோட தான், அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்போது இந்த பேட்ரி ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதோட டெக்னாலஜி ஏதாவது புதுசாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நான் கம் டு த பாயிண்ட். நான் சொன்னது என்ன, இன்றைக்கே நம்ம என்ன தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல், நம்ம நாட்டோட அரசியல், மக்களுக்கான தேசம், மக்களுக்கான சட்டங்கள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு 1008 விஷயங்கள் பேசினாலும், இன்றைக்கி நம்ம எம்ப்ளாயீஸு, இந்த தொழிலாளர்களுக்குன்னு பல சட்டங்கள்லாம் நம்ம தேசத்தில் இருக்குது. பேசிக்காக சொல்லணும்னா அடிப்படை சம்பளம், 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சட்டங்கள்லாம் இருக்குல்ல. உண்மையாலுமே அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணப்படுதா? முக்கியமாக கார்ப்பரேட் கம்பெனிஸில் அப்படிலாம் ஃபாலோ பண்ணப்படுதான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். ஏன்னா நான் கேள்விப்பட்டது சரி அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக பல கம்பெனிஸ் இந்தியாவில் நாங்கள் புதுசு எங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ண போதும், மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஓப்பன் பண்ண போதும்னு சொல்கிற பல கம்பெனிஸில், கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷனாக எம்என்சி, அந்த கம்பெனிஸ்லாம் உங்கள் எம்ப்ளாயி சட்டங்கள் எந்த வகையிலும் எங்களை பாதிக்கக்கூடாது, எங்கள் கம்பெனிஸ்க்குன்னு தனியான ரூல்ஸ் இருக்கும், அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள் பாண்டு போடுவோம், அந்த பாண்டு படி தான் இங்கே நடக்கும், நாங்கள் பாண்டு படி தான் நாங்கள் வேலை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன், சில கண்டிஷன்ஸை அவங்க போடுறாங்க. யாருக்கு? நம்ம தேசத்துக்கு போடுறாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு வரங்க, இல்லைனா வரலங்க, எனக்கு இந்த நாடு இல்லை இன்னொரு நாடு வியட்நாம் கூப்பிட்றாங்க, நாங்கள் போயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டிபேஷன் நடக்கிறதா எனக்கு தகவல். அது ஸ்பை தகவலாக இல்லைங்க, ஏதோ பிளாகில் படித்தது தான். அப்போது எங்கேயோ இந்த மாதிரி விஷயங்களே அடிப்படை பேசிக்கான மனித உரிமை விஷயங்களே மீறப்படும்போது, இந்த மாதிரி சிப்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பாசிபிளாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் சொல்லவே வேணாம், கால்குலேட்டர் இல்லை, காசா நம்ம
என்ன சொல்ல வரதுன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் நாள் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க.